ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم آذان لا يسمعون بها ولهم أعين لا يبصرون بها أولئك كالأنعام بل هم أضل أولئك هم الغافلون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إن ناركم هذه جزء من 70 جزءا من نار جهنم رواه ابن ماجه والحاكم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஊன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன் நல்லுபதேசம் புரிகின்றேன். அதி அல்லாஹ் அதி ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சிறந்த மேலான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய, அதில் இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். வேகமா வந்த ரமலான் வேகமா எம்மை விட்டோம் பிரியக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய பிறை 23வது பிறையில் இருக்கிறோம். 23வது நோன்பை நோற்றவர்களாக இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, சென்ற வருடங்கள் எம்மோடு இருந்தவர்கள் இன்று மன்னரையுடைய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரமலான்ல கூட கேள்விப்படுகின்றது, ஜனாதா செய்திகளை கேள்விப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் ரமலான்ல மரணிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை முழுமையாக நாம் அடைவோமா இல்லையா? அல்லாஹு அலம் பிஸ்ஸவா. கண்ணியமானவர்களே, கடைசி 10 இருக்கிறோம். ரஹ்மத்துடைய 10,
முடிந்துவிட்டது. மக்ஃபிரத்துடைய 10 இத்துக்கும் மினன்னார் கடைசி 10 இருக்கிறோம். உலமாக்கள் கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கடைசி 10 தினங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இத்திகாஃபுடைய அமல் இருக்கின்றது. இத்திகாஃபுடைய அமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 தினங்களில், ரமலானுடைய கடைசி 10 தினங்களில் பள்ளியில் தரித்து இத்திகாஃப் இருப்பார். கண்ணியமானவர்களே, முக்கியமான ஒரு இபாதத், மிகவும் முக்கியமான ஒரு இபாதத் இத்திகாஃபுடைய இபாதத். கண்ணியமானவர்களே, கடைசி தினங்கள் கியாமுல் லைல், தொழுகைக்குரிய தினங்கள். கண்ணியமானவர்களே, அதுவும் முக்கியமாக சொல்லப்பட்ட ரமலானில் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு இபாதத். கண்ணியமானவர்களே, இந்த கடைசி 10 நர விடுதலை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய தினத்தில் லட்சக்கணக்கான, பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான மக்களை அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்கின்றார். கண்ணியமானவர்களே, அப்படியான சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். கண்ணியமானவர்களே, ரமலான்ல விசேஷமாக அல்லாஹ் தஆலா நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடி விடுகின்றான். சொர்க்கத்துடைய வாயில் எல்லாம் திறந்து விடுகின்றான். கண்ணியமானவர்களே, இது ஏனைய 11 மாதங்களுக்கும் இல்லாத சிறப்பும் கண்ணியமும் இந்த ஒரு மாதம், இந்த ஒரு ரமலானுடைய மாதத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, கடைசி 10 தினங்கள் இத்துக்கும் மினன்னார், நர விடுதலைக்குரிய. கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்லும் போது வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்சி லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யுப்சிரூன பிஹா أولئك كالأنعام بل هم أضل أولئك هم الغافلون. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவா சொல்லும்போது மனித வர்க்கங்களையும் ஜின் வர்க்கங்களையும் அதிகமானவர்களை நான் நரகத்துக்காக வேண்டி படைத்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, மனித வர்க்கங்களையும் ஜின் வர்க்கங்களையும் அதிகமானவர்களை நரகத்துக்காக வேண்டி படைத்திருக்கின்றோம். காரணம் என்ன? அவர்களுக்கு அல்லாஹ் உள்ளங்களை கொடுத்திருக்கின்றான். அந்த உள்ளங்களினால அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்களை சிந்திக்காதவர்களா இருக்கிறார். அந்த உள்ளங்களினால இஸ்லாத்தை விளங்காதவர்களா இருக்கிறார்கள். அந்த உள்ளங்களினால நேர் வழியை விளங்காதவர்களா இருக்கிறார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அடுத்ததாக அல்லாஹ் செவி புலன்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த செவி புலன்களின் மூலமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்காதவர்களா இருக்கிறார்கள். மார்க்கத்து முரணான விஷயங்களை கேட்கக்கூடிய எல்லாம் இருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு கண்களை கொடுத்திருக்கின்றோம். அந்த கண்களினால மார்க்கம் விரும்பக்கூடிய விடயங்களை பார்க்காதவர்களா இருக்கிறார்கள். ஹராத்தை பார்க்கின்றார்கள், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்களை பார்க்கின்றார்கள். இதனாலதான் ஜின் வர்க்கங்களையும் மனித வர்க்கங்களையும் அநேகமானவர்களை நரகத்துக்காக வேண்டி நாம் படைத்திருக்கின்றோம். அல்லாஹ் காரணத்தை தெளிவுபடுத்துகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லும் போது உலாயிக கல்லனா, இவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை போன்றவர்கள். தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்து விளக்கம் எழுதக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏன் அல்லாஹ் மனித வர்க்கங்களையும் ஜின் வர்க்கங்களையும் இந்த இடத்துல மனித வர்க்கங்கள்ல சிலர்களையும் ஜின் வர்க்கங்கள்ல சிலர்களையும்
அல்லாஹ் தஆலா கால் நடைகளுக்கு ஒப்பாக இந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார். காரணம், அவர்கள் நல்லதை விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். பல்ஹும் அலல், மிருகத்தை விட கீழ்த்தரமானவர்கள், மோசமானவர்கள். மிருகம் தனக்கு எது லாபம், தனக்கு எது லாபத்தை தருதண்டத்தை விளங்கக்கூடியதாக இருக்கின்றன, எது தனக்கு விளைவை தரக்கூடியதாக அதை இனங்கண்டு தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் மனிதனை பொறுத்தவரை எது ஆகிரத்தில் நஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கின்றது, துனியாவிலே நஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கின்றது, எது நன்மை, எது கெடுதி, எது பாத்தில், எது ஹக்கு என்றத்தை விளங்காதவனா இருக்கிறான். அதனால மிருகத்தை விட கேவலமானவனாக இருக்கிறான், கீழ்த்தரமானவனாக இருக்கிறான். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் தான் ஆகிரத்தை மறந்தவர்கள், கியாமத்தை மறந்தவர்கள், அல்லாஹ்வை மறந்தவர்கள், மஹ்ஷர் மைதானத்தை மறந்தவர்கள், கேலி கணக்கை மறந்தவர்கள். அதனால மிருகத்தை விட கீழ்த்தரமானவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகம் பயங்கரம். நாம் செய்யக்கூடிய பாவத்துக்குரிய முடிவு அல்லாஹ் தஆலா நரகத்தை வைத்திருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். சஹாபா பெருமக்கள் இருக்கும்போது குன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸமிஅனா வஜபத்தன் فقال النبي صلى الله عليه وسلم أتدرون ما هذا قلنا الله ورسوله أعلم قال هذا حجر أرسه الله في جهنم منذ 70 خريفا فالآن حين انتهى إلى قهرها رواه مسلم. முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபா பெருமக்கள் இருக்கும்போது திடீரென ஒரு சத்தத்தை கேட்டார்கள், கடும் ஒரு சத்தத்தை கேட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இது என்ன சத்தம் என்பதாக உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், குல்னா அல்லாஹு வ ரசூலுஹு அலம், இந்த சத்தம் எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும், சொல்லுங்களே யா ரசூலல்லாஹ் என்று கேட்கவும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், قال هذا حجر أرسله الله في جهنم منذ 70 خريفا فالآن حين انتهى إلى قهرها. சொன்னார்கள், இதோ ஒரு கல்லுடைய சத்தம். இது என்ன சத்தம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா 70,000 வருடங்களுக்கு முன்னால் நரகத்தில் போடப்பட்ட அந்த கல்லுடைய சத்தம் தான் இந்த சத்தம் என்பதாக சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள், 70,000 வருடங்களுக்கு முன்னால் போடப்பட்ட நரகத்தில் போடப்பட்ட அந்த கல், அது இப்பதான் நரகத்துடைய அடித்தளத்தை போய் சேர்ந்து விட்டது, கீழே விழுந்து விட்டது, அதுதான் இந்த சத்தம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகத்துடைய ஆழம் எப்படி கண்ணியமானவர்களே, அவ்வளவு 70,000க்கு முன்னால் ஒரு கல்லை அல்லாஹ் போட்டால் 70,000 வருடங்களுக்கு பின்னால் நரகத்தை போய் அடையக்கூடியதா இருந்தா எவ்வளவு பெரிய பயங்கரம் கண்ணியமானவர்களே. நரகம் என்பது லேசான விடயம் அல்ல. இன்று நாம் நரகத்தை மறந்துவிட்டோம், நரக நெருப்பை மறந்துவிட்டோம், ஆகிரத்தை மறந்துவிட்டோம், கபருடைய வாழ்க்கையை மறந்துவிட்டோம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை மறந்துவிட்டோம். உலகத்தில் நாம் மூழ்கிவிட்டோம். உலக மதி மயக்கங்கள்ல ஏமாற்றங்கள்ல நாம் மூழ்கிவிட்டோம் கண்ணியமானவர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன நாருக்கும் ஹாதி ஜுஸ்அம் மின் 70 ஜுஸ்அம்
மின் நாரி ஜஹன்னம். இதோ உலகத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்பு இருக்குதே, நரகத்துடைய நெருப்புல 70 ஒரு பங்குதான் இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய நெருப்புடைய ஒரு ஜுவாலையை கூட எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கு. கண்ணியமானவர்களே, ஒரு கொஞ்சம் சூடுபட்டாலே தோல் காந்த ஆரம்பிக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகம் அப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நரகத்தை எரிப்பான், 3000 வருட காலமாக நரகத்தை எரிப்பான். நரகத்தை எரிக்க முதலாவது 1000 வருடங்கள் எரிக்கும் போது ஹத்தா இஹ்மரத், அந்த நரகத்துடைய நெருப்புடைய கலர் கடும் சிவத்த நிறமா மாறிவிடும். திரும்ப அல்லாஹ் தஆலா 1000 வருடங்கள் எரிப்பான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹத்தா இபியல்லத், வெள்ளை நிறமா மாறிவிடும். திரும்ப அல்லாஹ் தஆலா 1000 வருடங்கள் நரகத்துடைய நெருப்பை அல்லாஹ் எரிப்பான். கண்ணியமானவர்களே, அந்த நரகம் எரியும் போது 3000 வருடம், கடைசி 1000 வருடம் எரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹத்தா இஸ்வத்தத் ஃபைய சௌதாஉம் முஸ்லிமா, இருளை போன்று கருத்த நிறமாக அந்த நெருப்பு மாறிவிடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்துடைய நெருப்புடைய பயங்கரத்தை உம்மத்துக்கு தெளிவுபடுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், மாலி லா அரா மீகாயில லாஹிகன் கத்து قال ما ضحك ميكائيل منذ خلقت النار. முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ரிவாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகத்தில் சிரிப்பை காணவில்லையே, அவர் சிரிக்க மாட்டாரே, ஏன் காரணம்? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எப்ப இந்த நரகத்தை அல்லாஹ் படைத்தானோ, இந்த நரகத்துடைய நெருப்பை படைத்தானோ, அதிலிருந்து மீகாயிலுடைய முகத்தில் சிரிப்பை காணவில்லை, அவர் சிரிக்க மாட்டார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரிக்கவில்லை. பெரும் ஒரு மலக்கு, கண்ணியமானவர்களே, மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் முழு உலகத்திலே கூடிய சமுத்திரங்களுடைய தண்ணீரையும் அவருடைய தலையில் கொட்டினால் கீழே வடிய மாட்டார். அவ்வளோ பெரிய ஒரு மலக்கு தான் ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. கண்ணியமானவர்களே, இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட நரகம் படைக்கப்பட்டதை கேள்விப்பட்டதிலிருந்து அவர்கள் சிரிக்கவில்லை. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரம். கண்ணியமானவர்களே, அந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். கடைசி 10 இத்துக்கும் மினன்னார், நரக விடுதலைக்குரியவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அலைக்கும் நாரா وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. இறை விசுவாசிகளே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள். கண்ணியமானவர்களே, முதலாவது அல்லாஹ் சொல்லிருக்கிறான், உங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்பத்தினர்களை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த நரகத்துடைய எரிஒலிகள், அந்த நரகத்தை எரிக்க பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், அந்த நரகத்துக்கு சில வானவர்களை மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கின்றான். அவர்கள் கடும் உள்ளம் கொண்டவர்கள். அவர்களுடைய உள்ளத்தில் இரக்கம் ஒரு கொஞ்சம் கூட இருக்காது. கண்ணியமானவர்களே, இவர்கள் தான் நரகவாதிகளை வேதனை செய்வார்கள். இவர்களுக்கு தான் நரகவாதிகளை வேதனை செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கண் சிமிட்டும் அளவுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை ஏவினானோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். கண்ணியமானவர்களே, நரகத்துக்கென்று குர்ஆன் சொல்கின்றது, அலைஹா திஸ்அத அஸர், 19 வானவர்களை மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கின்றான். அவர்கள் யாரு தெரியுமா? ஜபானியாக்கள். ஜபானியாக்கள் என்றால் கண்ணியமானவர்களே, உலமாக்கள் கிதாபில் தெளிவாக அவர்களுடைய தன்மைகளை பற்றி குறிப்பிடும் போது அவர்கள் உள்ளம் கடுநெஞ்சம், உள்ளம் கடுகடுத்தவர்களாயிருப்பார்கள், கல் நெஞ்சம் உள்ளவர்களாயிருப்பார்கள். நரகவாதிகள் நரகத்தில் கத்தக்கூடிய நேரத்தில் திரும்பியும் பார்க்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய உள்ளத்திலே கூடிய அந்த இரக்கத்தை அல்லாஹ் கலட்டி விட்டான். அந்த வானவர்கள் தான், அந்த 19 வானவர்களும் தான் நரகவாதிகளுக்கு வேதனை கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரம். கண்ணியமானவர்களே, பாவம் அதனுடைய முடிவு நரகம். கண்ணியமானவர்களே, பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு பாவத்துடைய இன்பம் வழங்குகின்றது. ஆனால் கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் தற்செயலாக தண்ணீர் மூலம் ஒரு பாவம் நடந்துவிட்டால் அஞ்சுவார்கள், கதறுவார்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமின் யரா துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபல் யகாஃபு அன் யகா அலைஹி. ஒரு முஃமினை பொறுத்தவரை அவரால் ஒரு பாவம் நடந்துட்டால், ஏதோ ஒரு பாவம் நடந்துட்டால் அவர் எப்படி அஞ்சுவார் தெரியுமா? எப்படி பயப்படுவார் தெரியுமா? தனக்கு மேலால ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழால் இருந்து தனக்கு மேலால ஒரு மலை விழுவதை எப்படி அஞ்சுவாரோ பயப்படுவாரோ, அதே போன்று தன்னினால் நடந்த பாவத்தை வருந்தி பயப்படுவார், தௌபா பக்கம் விரைவார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். வைனல் ஃபாஜிர யரா துனூபஹு கதுபாபி மர்ரலான் ஃபி. ஒரு பாவியை பொறுத்தவரையில் பாவத்தை செய்து கொண்டே இருப்பார், பாவத்தை துச்சமா மதிப்பார், பாவம் என்றே கணக்கெடுக்க மாட்டார். எப்படி என்று சொன்னால், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்தினார்கள். அந்த பாயுடைய மூக்கில் ஒரு நுளம்பு அல்லது ஒரு கொசு வந்து விட்டால் அதை எப்படி அவர் லேசாக தட்டி விடுவாரோ, தன்னுடைய கரத்தினால லேசா தட்டி விடுவாரோ, அதே போல பாவி அவருடைய பாவத்தை துச்சமா மதிப்பார், கணக்கெடுக்காதவராக இருப்பார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரில பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, பயங்கரமான ஒரு இடம்தான் நரகம். கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், யூதா பின் நார் யௌமல் கியாமத்தி லஹா 70,000 ஜிமாமி மா குல்லி ஜிமாமி 70,000 மலக்கின் யஜ்ருனஹா. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் நரகம்
நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். எப்படி என்று சொன்னால் 70,000 கடிவாளங்கள் இட்டதாக 70,000 கடிவாளங்கள் நரகத்து போடப்பட்ட நிலைமையில 70,000 வானவர்கள் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு வானவர்கள் ஒவ்வொரு கடிவாளத்துக்கும் 70,000 வானவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம். அன்றைய தினம், அந்த கியாமத்துடைய தினம் கண்ணியமானவர்களே, நரகம் கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு முன்னால் இருந்தவர்கள் அஞ்சினார்கள், நரகத்தை பயந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் பயந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் அஞ்சினார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஃபாத்திமா அன்கிரி நஃப்ஸகி மினன் நார் ஃபஇன்னி லா அம்லிகு லகி மினல்லாஹி ஷைஅன். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஃபாத்திமாவே அன்கிரி நஃப்ஸகி, உங்களை நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராய்க்கும். வாழ்க்கையில பாவத்தை ஏறட்டும் பார்க்காதீர்கள், நன்மை செய்து கொள்ளுங்க என்றா நீங்க அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்காத வரையில நல்ல சாலியான அமல்களை செய்யாத வரையில மறுமையில உங்களுக்கு சொர்க்கத்தை எனக்கு எடுத்து தரக்கூடிய அதிகாரம் கிடையாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நரகவாதிகள் செய்த தவறுகளுக்காக வேண்டி நரகத்து போனான் பின்னால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நரகவாதிகள் நரகத்துக்குள்ள போனான் பின்னால அவர்கள் உலர்த்தக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் சொல்றான். وَنَادَوْا يَا مَالِكُ لِيَقْضِيَ عَلَيْنَا رَبُّكَ قَالَ إِنَّكُمْ مَاكِثُونَ لَقَدْ جِئْنَاكُمْ بِالْحَقِّ وَلَكِنَّ أَكْثَرَكُمْ لِلْحَقِّ كَارِهُونَ. நரகவாதிகள் நரகத்து போன பின்னால நரகத்துக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட மலக்கு யாரு தெரியுமா? மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 1000 வருடங்கள் நரகவாதிகள் நரகத்துக்குள்ள போன பின்னால் அந்த நரகத்துடைய அந்த கடினத்தை, அந்த உஷ்ணத்தை, அந்த நெருப்பை தாங்க முடியாமல், அந்த தண்டனையை தாங்க முடியாமல் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுவார்கள். யா மாலிக் கூப்பிட சொல்வார்கள், உங்களோட ரப்பிடத்துல சொல்லுங்க, எங்களை இதோடே மௌத்தாக்க சொல்லுங்க, எங்களுக்கு தாங்க முடியாது, நரகத்துடைய வேதனையை தாங்க முடியாது. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, 1000 வருடத்துக்கு பின்னால்தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் வாங்க நரகத்தை வந்து எட்டி பார்ப்பார்கள். ஏன் கத்துறாங்க? மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும், தொல்லை தாங்க முடியாமல் 1000 வருடங்களுக்கு பின்னால் எட்டி பார்ப்பார்கள். பார்த்து சொல்லக்கூடிய பதில், இன்னக்கும் மாகிசூன், அப்படியே நரகத்தில் இருங்க, உங்களுக்கு வெளியில வர முடியாது. லக்கத் ஜீனாக்கும் பில் ஹக் வலாக்கின் அக்ஸரக்கும் லில் ஹக்கி காரிஹூன். உங்கள்கிட்ட நல்ல போதனைகள், மார்க்கங்கள் எடுத்து சொல்லப்பட்டது, நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டது, எது ஹராம், எது ஹலால், எது செய்யக்கூடாது, எது செய்யணும் என்ற அறிவு மக்களினால உங்களிடத்துல சொல்லப்பட்டது. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளாம வெறுத்தீங்க, அதனால் அப்படியே நரகத்தில் இருங்க என்பதாக மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகவாதியை பார்த்து சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அப்படி பயங்கரமான ஒரு இடம்தான் நரகம். கண்ணியமானவர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் கப்ரு இம்மா ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னah அவ் ஹஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரான். சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய கபருடைய வாழ்க்கை ஒன்று சொர்க்கத்துடைய பூஞ்சோலையா இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொலியா இருக்கும். கண்ணியமானவர்களே, போகக்கூடிய இடத்தை தயாரிப்பு செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக வாழ்க்கைய ஆயுள அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். பாவத்தில் செலவழிக்க வல்ல, பாவத்தை செய்ய வல்ல. கண்ணியமானவர்களே, இபாதத்தை செய்து
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து மேலான சொர்க்கத்தை அடைய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நரகத்தில் கத்தக்கூடிய நேரத்தில் பசியில கத்துவார்கள், தாகத்தினால கத்துவார்கள். அந்த நேரத்தில் நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஷஜரத்தல் ஸக்கூம் தஆமுல் அஸீம் கல் முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன் ககல்லில் ஹமீம். அல்லாஹ் சொல்றான், ஸக்கூம் என்று சொல்லக்கூடிய நரகத்துடைய அடித்தளத்தில் வளரக்கூடிய ஒரு செடி, துருவாடை உள்ள செடி, கசப்புள்ள ஒரு செடி, முட்கள் உள்ள ஒரு செடி. இந்த செடியைத்தான் அந்த நரகவாதி பசியின் மூலமா கத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சாப்பிட கொடுப்பான். அதை சாப்பிடுவார்கள். குடல்கள் பிஞ்சி பின்துவாரத்தினால வர ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி என்று சொன்னா, அது வயிற்றுக்குள்ள போடும் பின்னால் மிகவும் கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரை ஒருவர் குடித்தால் எப்படி அவருடைய குடல் எல்லாம் வெந்து போய்விடுமோ, அதே போல அவருடைய வயிறுக்குள்ள குடல்கள் வேக ஆரம்பிக்கும். இதுதான் நரகவாதி கொடுக்கக்கூடிய உணவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு ஆயத்தில் சொல்லும் போது, நரகவாதிகள் அந்த நரகத்துக்குள்ள போன பின்னால தண்ணீர் கேட்டு கதறுவார்கள், உதவி தேடுவார்கள். கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதை குடிக்க முகத்துக்கிட்ட எடுக்கக்கூடிய நேரத்தில் முகத்துடைய சதைகள் அதனுடைய உஷ்ணத்தினால கலண்டு விட ஆரம்பிக்கும். எப்படியான அல்லாஹ் சொல்றான், பானங்கள்ல பயங்கரமான மோசமான ஒரு பானம் இருக்குமே, ஆனால் அதுதான் நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய பானம், தண்ணீர் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், வசாஅத் முர்தஃபகா, தங்கும் இடத்துல பயங்கரமான ஒரு இடம் தான் நரகம், கடும் மோசமான ஒரு இடம் தான் நரகம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கின்றான். கண்ணியமான அவர்களே, அந்த ஸக்கூம் என்று சொல்லக்கூடிய அந்த கள்ளி மரத்துடைய ஒரு டொட்ஸ் இந்த உலகத்தில் வடிந்தால் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லொன்ன கத்ரத மின ஸக்கூமி கத்ர ஃபீ தாரி துன்யா லா அஃஸதத் அலா அலி துன்யா மஆயிஷஹு ஃபகைஃப பிமை யகூனு தஆமு. திர்மிதியில் வரக்கூடிய ரிவாயத், அதுல அந்த ஸக்கூம் என்ற கள்ளி மரம் அதில் ஒரு டொட்ஸ் உலகத்தில் வடிஞ்சா முழு உலகம் நாசமா போய் அழிந்துவிடும் சொல்லிட்டு சொன்னாங்க. இப்படி இருந்தா அது ஒருவருக்கு சாப்பாடா கொடுக்கிறதா இருந்தா அது எப்படி இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த ரமலான்ல அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் சதகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான தர்மங்களை, சதகாக்களை வாரி வழங்குவார்கள். ஏனைய காலங்களை விட ரமலானுடைய காலம் எல்லோருக்கும் நபி அலைஹிஸ்ஸலாம் எல்லோர்களையும் தேடி அவர்களுடைய சதகாக்களை கொடுப்பார்கள். கண்ணியமானவர்களே, விசேஷமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், நம்முடைய மஸ்ஜிதில் ஊழியம் செய்யக்கூடிய இமாம்மார்கள், முஅஸ்ஸின்மார்கள், கண்ணியமானவர்களே, இவர்களை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் முழு நேரத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மஸ்ஜிதில் இருந்து எங்கட துனியாட ஆகிரத்துடைய எல்லா கைராத்தான விஷயங்களையும் சொல்லி தரக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, உலமாக்கள், மஸ்ஜிதில் கடமை புரியக்கூடிய இமாமார்கள், முக்லிஸ்கள், தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், இக்லாஸ் உள்ளவர்கள், யாரிடத்திலே வாயெடுத்து கேட்க மாட்டார்கள். என்ன தேவை இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சாரர்கள் தான் கண்ணியமானவர்களே உலமாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.
இவர்களுடைய விடயமாக ரமலானுடைய காலத்தில் நாம் கண்ணம் கருத்தும் உள்ளவர்களா இருக்க, பொடுபோக்குள்ளவர்களா இருக்கக்கூடாது. அவர்களுக்கு பின்னால நாம் தொழுகின்றோம், கியாமுல் லைல் தொழுகின்றோம், தராவி என்று வரக்கூடிய நேரத்தில் முழு ஜுஸ் குர்ஆன், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் குர்ஆனை ஓதி எமக்கு நன்மையை சம்பாதித்து தரக்கூடிய ஒரு இமாம் தான் கண்ணியமானவர்களை மஸ்ஜிதில் கூடிய இமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமக்கு நல்லதை சொல்லித் தரக்கூடிய, எமக்கு ஷர்ரை கெடுதியை சொல்லித் தரக்கூடிய, எது ஹக்கு எது பாத்தில், எதை செய்யணும் எது செய்யக்கூடாது, எது ஹராம் எது ஹலால் என்ற அறிவை தரக்கூடியவர்கள் அந்த உலமாக்கள் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிதாபுல உலமாக்கள் சொல்றாங்க, எந்த அளவுக்கு ஒரு ஊர்ல ஒரு ஆலிம் இல்லைன்னா அந்த ஊர்ல வசிக்கிறது ஹராம் கூடாது ஃபத்வா. கண்ணியமானவர்களே, மார்க்கத்திட அறிவில்லாத அந்த உலமாக்கள் அந்த ஊர்ல இல்லைண்டா, மார்க்க அறிவை சொல்லக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய உலமாக்கள் அந்த ஊர்ல இல்லைண்டா, அந்த ஊர்ல வசிக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் அந்த ஹராம் எது ஹலால் எது என்ற அறிவு இல்லாததினால ஹராத்தில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க. அதனால அந்த சூழல்ல அந்த ஊர்ல வசிக்கிறது கூடாது என்பதாக கிதாபில் உலமாக்கள் தெளிவா சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, கவனம் செலுத்துவோம், மேலான ரமலானை பாக்கியமா கருதுவோம், சாலியான அமல்களை செய்வோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய ஹலாலான ஹாஜாத்திலே நிறைவு